மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுக்பிட்டியவுக்கு 2 வருட கடூழிய சிறை தண்டனை வெளியான தகவல். பல கொலைகளை செய்ய திட்டமிட்டது நான் தான், கேகல் பத்ர பத்மே அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல். அனுரவுக்கு கைது மிரட்டல், வெளியான ரகசியம், ஆபத்தில் தென்னிலங்கை. ஜனாதிபதியை படுகொலை செய்யும் திட்டம், முகமூடி அணிந்த கொலையாளியின் ரகசிய நகர்வு. மமதையில் நகரும் அனுர அரசாங்கம், விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. அமெரிக்கா சென்றடைந்த ஜனாதிபதி அனுர, வெளியான தகவல். தமிழர் பிரதேசத்தில் துப்பாக்கியுடன் ஒருவர் சுற்றி வளைப்பு. கைப்பற்றப்படும் ஐஸ் போதைப் பொருளுக்கு சொந்தக்காரர் நாமல், அர்ச்சனா எம்பி பகீர் தகவல். அனுரவுக்கு 1 வருட ஆட்சி, எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான தகவல். கொரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட நபர் ஒருவர் கொலை தொடர்பென விரிவான செய்திகள். குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுக்பிட்டியவுக்கு உயர் நீதிமன்றம் 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. நீதியரசர்கள் ஜனக் டி சில்வா மற்றும் அர்ச்சனா ஒபேசேகர ஆகியோரின் இணக்கப்பாட்டுடன் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜசந்த கோதாகொட இந்த தீர்மானத்தை வழங்கியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கேகல் பத்ர பத்மே கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்ற தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது கனேமுள்ள சஞ்சீவ மற்றும் கம்பகா பஸ்பொட்டா ஆகியோரை கொலை செய்ய தானே திட்டமிட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். அத்துடன் கம்பகா உஸ்மான் மீதான கொலை முயற்சியில் நேரடி தொடர்பு இல்லை எனவும், தம்மிட்ட அவிஸ்க மற்றும் கமாண்டோ சரிந்த ஆகியோரின் கோரிக்கையின் பேரில் அதற்கு ஒத்துழைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கொக்கைன், ஹெரோன், ஐஸ், குஸ் மற்றும் கேரளா கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்ததாகவும், தமது கைபேசியில் கொக்கைனை ஐ என்ற குறியீட்டு பேராக பயன்படுத்தியதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் தன்னிடமிருந்த அனைத்து துப்பாக்கிகளையும் போலீசார் ஏற்கனவே மீட்டுள்ளதாகவும், தற்போது தன்னிடம் இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதமுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் போலியான விடயங்களை உள்ளடக்குதல், உண்மையை மறைத்தல் ஆகிய குற்றங்களுக்காக ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் சிறைக்கு செல்ல நேரிடும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2024 ஜூன் மாதம் பிரித்தானியாவுக்கு சென்றிருந்தார். இந்த பயணத்துக்கான செலவு விவரங்கள் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் குறிப்பிடப்படவில்லை. சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களில் போலியான விடயங்களை உள்ளடக்குதல், உண்மையை மறைத்தல் ஆகிய குற்றங்களுக்காக ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் எதிர்காலத்தில் சிறைக்கு செல்ல நேரிடும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 1 வருட கால ஆட்சியில் நாட்டில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு கூறுவதன் மூலம் அவர்கள் ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்கிறார்களா என்ற கேள்வி எழுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்ய திட்டம் தீட்டு வருவதாக இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தத்திலிருந்து விடுவிப்பதற்கான அமைப்பை சேர்ந்த அஜித் தர்மபால் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை முகமூடி அணிந்த கொலையாளி ஒருவரை வைத்து செயற்பட திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த திட்டம் காரணமாக ஜனாதிபதிக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மிகவும் நம்பகமான ஆதாரங்களிலிருந்து தகவல் பெறப்பட்டுள்ளதாகவும் அதனை புறக்கணிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்ற மமதியை விட்டு முழுமையான தீர்வுக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2009 இறுதி யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு 16 ஆண்டுகளாக நீதிக்காக தமிழினம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழர் தரப்பிலேயே பலரை குழப்பம் செய்யும் விதத்தில் சிலரின் நடவடிக்கை காணப்படுகின்றது. சர்வதேசம் எதையுமே செய்யாது என்ற விசம பிரச்சாரத்தின் மூலம் அழுத்தமில்லாத சூழலை உருவாக்க முயற்சிக்கின்றனர்.
நான் 15 தடவைக்கு மேல் ஜெனீவா கூட்டத்தொடருக்கு சென்றவன் என்ற அடிப்படையில் நாட்டிலிருந்து கோரிக்கை வர வேண்டும். உள்நாட்டு மக்கள் போதிய அளவு அக்கறை காட்டவில்லை. புலம்பெயர் நாடுகளில் இருந்து வரும் அழுத்தம் மட்டும் போதாது என்ற கருத்துப்பட சொல்லியிருந்தார்கள். நடைபெற்றது இனப்படுகொலை என்று சொல்வதற்கு போர் முடிவடைந்து ஏறக்கூடிய 7 ஆண்டுகள் எடுத்தன. 2009 போர் முடிவடைந்து 11 வருடங்கள் கடந்தே 3 பிரதான கட்சிகள் இணைந்து இனப்படுகொலை என கையெழுத்திட்டு ஐநாவுக்கு கடிதம் அனுப்பின. 2015 வடக்கு மாகாண சபை இனப்படுகொலை தீர்மானத்தை நிறைவேற்றிய போதும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டில் வடக்கு மாகாண சபை இருந்த போதும் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இருந்தது. இனப்படுகொலையை நிரூபிக்க முடியாது என சொன்னவர்கள் தற்போது செம்மணிக்கு பிறகு இனப்படுகொலை நிரூபிக்கப்படலாம் என்ற கருத்தை எங்கள் தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். நாங்கள் போராடுவதால் அழுத்தம் கொடுப்பதால் எதுவும் ஆகாது என்று இல்லை. எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருப்பது போல செம்மணி மனித புதைக்குழி தோண்டும் போது 200க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் வெளிவந்துள்ளது. இதனை குழப்புவதற்கு பலர் செயற்பட்டாலும் நாங்கள் அதனை வெளிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும். இனிமேல் இனப்படுகொலை நடைபெறாது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் ரோம் உடன்படிக்கையில் இலங்கை கையெழுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கு பிராந்தியங்களை ஏற்று ஐநாவின் பொறிமுறை ஊடாக எமக்கான பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும். சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் எமக்கு தீர்வு வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. எங்கள் மக்களின் சம்மதமில்லாமல் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர முடியாது. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம் என்ற மமதியை விட்டு முழுமையாக தீர்வுக்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். சர்வதேசத்திடம் நீதியை கேட்கவும் தொடர்ந்து போராடவும் தமிழ் மக்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக நாட்டிலிருந்து பயணமான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று அந்நாட்டு நேரப்படி காலை 8:50 மணிக்கு அமெரிக்காவின் ஜான் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். அமெரிக்காவில் உள்ள ஜான் எஃப் கெனடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதம நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த சந்திரசிறி ஜெயசூரிய உள்ளிட்டோரினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த விஜயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் அனுமதி பத்திரமின்றி துப்பாக்கி வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கந்தலாய் காவல் பிரிவுக்குட்பட்ட சின்னகுளம் பகுதியில் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெவசிரிகம பகுதியைச் சேர்ந்த 40 வயது கந்தகேஸ் கெதர சமிந்த என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் இந்த துப்பாக்கியை மான்வெட்டிக்கு பயன்படுத்தி வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கந்தலாய் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சின்னகுளம் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கி மற்றும் ஒரு தோட்டாவுமே கைப்பற்றப்பட்டுள்ளது. கந்தலாய் தலைமை காவல்துறை பரிசோதகர் LM சஞ்சீவ பண்டாரவின் அறிவுறுத்தலின் பெயரில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எங்கள் நாட்டில் முன்னெப்போதுமில்லாத வகையில் போதைப் பொருள் கொள்கலன்கள் ஆயுசுடன் கைப்பற்றப்படுகின்றன. இது நாமலுக்கு சொந்தமானது என்று நான் கூறுகிறேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இப்போது பாருங்கள், திடீரென்று நம் நாட்டில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஐஸ் மற்றும் போதைப்பொருள் கொள்கலன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது நாமலுக்கு சொந்தமானது என்று நான் கூறுகின்றேன். ஆனால் நாமல் இன்று வரை கைது செய்யப்படவில்லை. நமது வருங்கால ஜனாதிபதியும் அங்கு அமர்ந்திருக்கிறார். அமைச்சர் நலிந்த ஜெயதிச, நான் உங்களை மிகவும் நேசிக்கின்றேன். இன்று முதல் நான் உங்களை ஆதரிப்பேன். அதை நினைவில் கொள்ளுங்கள். இருப்பினும் இதில் யாரும் இப்போது அவரை கைது செய்யவில்லை. அவரது தந்தை கைது செய்யப்படவில்லை. அவரது மருமகன் கைது செய்யப்படவில்லை. யாரும் கைது செய்யப்படவில்லை. அவர்கள் என்னை கைது செய்கிறார்கள். பாருங்கள், நான் நாளை கைது செய்யப்படுவேன். நாளை மறுநாள் நான் இந்த ஜாமீனுடன் வருவேன் இல்லையா என்று பாருங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பதவி காலத்தில் முதல் ஆண்டில் எரிபொருள் விலை 17 இருந்து 39 வரை குறைந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான மருத்துவர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு உரையாற்றிய அமைச்சர், அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடத்தை குறிக்கும் வேளையில் எரிபொருள் விலைகள் மற்றும் பிற பொருட்கள் மற்றும் சேவைகளின் குறைப்பு மக்களுக்கு ஓரளவு நிம்மதியை அளித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தரவுகளின்படி ஆகஸ்ட் 31, 2024 முதல் ஆகஸ்ட் 31, 2025 வரை 1 லிட்டர் லங்கா பெட்ரோல் 92 ஆக்டேன் விலை 30 ரூபாயால் குறைக்கப்பட்டது.
அதே நேரத்தில் லங்கா பெட்ரோல் 95 ஆக்டேன் யூரோ 4 குறைந்து விலை 36 குறைக்கப்பட்டது. லங்கா ஆட்டோ டீசல் விலை லீட்டருக்கு 24, சூப்பர் டீசல் 39, லங்கா மண்ணெண்ணெய் 17 குறையப்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஹெம்மத்தாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலவத்கம பகுதியில் கொரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் 21 வயது இளைஞனே உயிரிழந்துள்ளார். தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் 23 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.